சின்ன மருமகள் அடுத்த நடக்க போகுது. வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். தமிழ் செல்வி சேது இனி சீக்கிரம் சேர போகிறாங்க நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட தமிழ் செல்வியை விட்டு நம்ம சேதுக்கு வர மனசே இல்லை. இந்த ஐஸ்வர்யா என்னென்னத்தையோ பண்ணி வாங்க மாமா இனிதான் அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு, அவள் நல்லா இருக்கால, வாங்க நம்ம போய் முகூர்த்த நேரம் நெருங்குது, கல்யாணத்துக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சேது எனக்கு வர பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்ட ஐஸ்வர்யாவுக்கும் செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. இன்னொரு பக்கத்தில் அங்கே ஈஸ்வரி ராஜாங்கத்துக்கிட்ட என்னமாமா இது இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அந்த சேது, அவன் கல்யாணம் பண்ண சம்மந்தம் சொல்லணும் தான் நான் ஏற்பாடு பண்ணோம், இது கடையில் வரமாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என் பையனோட விருப்பம் என்னமோ அதுதான் என்னோட விருப்பமோ அப்படின்னு நம்ம ராஜாங்கமும் சொல்லிடுறாரு. இதை கேட்ட நம்மளோட ஈஸ்வரிக்கு என்னாச்சு, மறுபடியும் இந்த சொத்து எல்லாம் நம்ம கையை விட்டு போயிடும், அதனால எக்கேடப்பட்டு இது ஐஸ்வர்யாவுக்கும் சேதுக்கும் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யாவோட அம்மா அப்பா கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க. நம்மளோட அதாவது ஈஸ்வரி நீங்கள் விடக்கூடாது, எப்படியாவது எங்கள் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி பிடிவாதம் பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கடையில் ராஜாங்கம் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், உங்கள் பையன் இங்கே வந்தாகணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க நம்ம ஐஸ்வர்யாவோட அம்மா அப்பா. இதுக்கடையில் அப்போ தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சேதுவே நம்ம தமிழ் செல்வியை ஹாஸ்பிட்டல்